திரு உயர் திரு ரவி ஐபிஎஸ் அவர்களுக்கு நீங்க திடீர்னு நேற்று தேர்தல் கருத்து கணிப்பு வெளியிட்டீங்க. அதுல சாமானியனா படிக்காதவனா எனக்கு சில கேள்வி இருக்கு. இந்த வீடியோ உங்க பார்வைக்கு வரலாம், வராமலும் போகலாம், இல்லை கேள்விப்படலாம். ஒருவேளை உங்க பார்வைக்கு வந்துச்சுனாக்க நீங்க நான் கேட்குற கேள்விக்கு என் மனசுல ஏற்படுற சந்தேகத்துக்கு நீங்க விளக்கம் அளிச்சு ஒரு வீடியோ போடுவீங்கன்னு எதிர்பார்க்கும் சாதாரண தமிழ் குடிமகன், தமிழ்நாட்டை சேர்ந்தவன். நான் நீங்க கருத்து கணிப்பு எடுத்தீங்கல்ல, நான் ஒரு ஓட்டு போட்டவன், ஒரு வாக்காளனா நான் கேட்கிறேன். ஒரு உயர் பொறுப்புல அரசு அதிகாரியா இருந்து ஓய்வு பெற்றவங்களுக்கு திடீர்னு கருத்து கணிப்பு எடுத்து வெளியிடணும்னு எதுக்காக தோணுச்சு? நீங்க ஒரு கட்சி சார்ந்து நீங்க எடுத்து போட்டீங்களா, பொதுவா எடுத்து போட்டீங்களா, பொது நலனா எடுத்து போட்டீங்களா, இல்ல மீடியாக்கள் சர்வே எடுக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு சேனல் வச்சிருக்காங்க, எல்லாம் வச்சிருக்காங்க, அது மாதிரி நீங்க ஒரு சர்வே எடுத்தீங்களா? இல்ல இந்த சர்வே எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கம்பெனியோ, ஒரு நிர்வாகமோ, ஒரு அதிமுகவோ, டிவிக்கையோ, ஏதோ ஒரு கட்சி உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க, எதுக்காண்டி எடுத்து போட்டீங்க? சரி, எடுத்து போட்டீங்க. நீங்க சொல்றீங்க 2,34,000 பேர், 2,34,000 பேர்கிட்ட கேட்கப்பட்டது. தொகுதிக்கு 10 பேர், ஒரு ஆளுக்கு 100 பேர், 2,340 பேர் ஒரு தொகுதிக்கு ஒரு ஆளுக்கு 100 பேர் வேணும். 2,34,000 பேர்கிட்ட கருத்து கேட்டதா நீங்க சொல்றீங்க. ஓகே, கேட்டதாவே வச்சுக்கிறோம். தேர்தல் முடிஞ்ச பிறகு தேர்தலுக்கு எக்ஸிட் போலுக்கு பின்னாடி எக்ஸிட் போல் எடுத்ததா நீங்க சொல்றீங்க. இந்த 2,340 பேரை நீங்க எப்படி ஒருங்கிணைச்சீங்க? 2,340 பேரை இப்ப தேர்தல் முடிஞ்சு 23ஆம் தேதி முடிஞ்சு 7 நாள்ல 2,340 பேரை எப்படி நீங்க ஒருங்கிணைச்சீங்க? அவங்க எல்லாரும் இந்த 2,000 ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிங்க. ஏன்னா அப்ப ஓய்வு பெற்ற பிறகு அவங்க அரசாங்க பொறுப்புல இருக்கிற வெளிப்படையா கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் வெளிப்படையா கட்சி இது பண்ண மாட்டாங்க. ஓய்வு பெற்ற பிறகு அவங்களுக்கு வெளிப்படையா ஒரு கட்சி சார்பு இருக்கும். இந்த 2,340 பேரும் உங்களுக்கு சர்வே எடுத்து கொடுத்தவங்க எந்த கட்சியிலுமே கிடையாதா? டிஎம்கேலையோ, ஏடிஎம்கேலையோ, டிவிக்கோ எந்த கட்சியிலுமே கிடையாதா? கட்சி இல்லாம எப்படி எடுத்து கொடுத்தாங்க? இந்த 2,340 பேர் நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க? நீங்க போலீஸ் உயர் அதிகாரியா இருந்திருக்கலாம், இன்னைக்கு ஓய்வு பெற்றுக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களும் உங்களுக்கு கான்டாக்ட்ல இருக்கலாம். இருந்தாலும் இந்த 2,340 பேரும் கட்சி சார்பற்று உங்கள்கிட்ட எப்படி வந்தாங்க? இன்னொன்னு, இவங்களுக்கு எப்படி என்ன யாரும் சும்மா வேலை பார்க்க மாட்டாங்க, யாரும் சும்மா வேலை பார்க்க மாட்டாங்க. இப்போ ஒரு சர்வே எடுக்கணும்னா அவங்க இதை விட்டுட்டு போய் வேலை பார்க்கணும். அவங்களுக்கு எப்படி சம்பளம் கொடுத்தீங்க? சம்பளமே கொடுக்காம இருக்கட்டும், உங்களுக்காண்டி வேலை பார்க்குறாங்கன்னு இருக்கட்டும். இந்த 2,340 பேரும் எப்படி நீங்க எங்க இருந்து இவங்க கட்சி சார்பு இல்லாம உங்களுக்கு எப்படி வேலை பார்த்தாங்கன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. இல்ல ஏதாச்சும் வீடியோ சாம்பிள் ஒவ்வொரு போலீஸ்காரர் அவர் முகத்தையே காட்ட வேணாம், நீங்க போட்ட வீடியோக்கு. ஏன்னா நீங்க ஒரு உயர் போலீஸ் அதிகாரியா இருந்து ஓய்வு பெற்று நீங்க ஒரு கட்சி சார்பா பேசுறேன்னு சொல்லி போட்டாக்க அது பிரச்சனையே கிடையாது. நீங்க இப்ப டிவிகே கட்சி இதெல்லாம் இன்ஃபுளுசரை வச்சுட்டு ஜெயிக்குது, அது வைக்குது, என்னென்னமோ பேசிட்டு போறாங்க. அவங்க எல்லாம் என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும். நீங்க ஒரு உயர் அதிகாரியா இருந்து, தமிழ்நாட்டுடைய ஒரு உயர் அதிகாரியா இருந்து, ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்து ஓய்வு பெற்ற ஒரு ஆளு திடீர்னு நீங்க கருத்து கணிப்பு போட வேண்டிய அவசியம் என்ன? அது உங்க சொந்த விருப்பம்னு வச்சுக்கிறோம். எப்படி போட்டீங்க? ஒரு ஆளுக்கு 100 பேரை பார்க்க சொன்னேன், ஒரு ஆளுக்கு 100 பேரு, ஒரு தொகுதிக்கு 10 பேரு. அந்த எடுத்த சாம்பிள் போடுங்க. தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டவங்க பூரா ஒரு கட்சிக்கோ, நான் டிஎம்கே காரன், அது மாதிரி ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு கட்சி அபிமானி இருப்பாங்க. அதே மாதிரி ஓய்வு பெற்ற போலீஸ்காரங்க எப்படி
இப்ப அரசாங்கத்துக்கு இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து போலீஸ் வேலை வாக்கையில வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு உளவுத்துறையோ எதையோ வச்சு செய்யறாங்கன்னா அது வேற. அவங்க வந்து வெளியில சொல்லாம உளவுத்துறை எடுத்துட்டு கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. நீங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறீங்க, 2,34,000 பேர் வந்து நாங்க வந்து சர்வே எடுத்தோம், ஒரு தொகுதிக்கு வந்து 10 பேர், இது 10 பேர், ஒரு ஆளுக்கு 100 பேர், 2,34,000 பேர் எடுக்க முடிச்சுன்னா எப்படி 2-3 நாளை எடுக்க முடிஞ்சு? அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. இந்த 2,0340 பேர்ல வந்து கட்சி சார்பு இல்லாம இருந்தாங்களா? கட்சி சார்பு இல்லாம இருந்தா தானே உங்களுக்கு வந்து அந்த இதை முடியும். இப்ப சர்வே வந்து மீடியாக்கள் வந்து பணத்துக்கோ பணம் இல்லாமையோ அவங்கள்ட்ட வேலை பார்க்குற ஆளுகளை வச்சு சர்வே பணம் கொடுத்து சம்பளம் கொடுத்து சர்வே எடுக்கிறாங்க, அது வேற விஷயம். நீங்க ஒரு உயர் போலீஸ் அதிகாரியா ஓய்வு பெற்ற ஒரு ஆள், நீங்க சர்வே எடுக்கிறீங்க. அப்ப நீங்க இதை எங்களுக்கு சொல்ல, நீங்க சர்வே எடுத்து நீங்க வந்து இன்னும் 2 நாள்ல வந்து ரிசல்ட் வர போகும்போது நீங்க ஒரு சர்வே எடுத்து நீங்க வெளியிடுறீங்கன்னா அந்த சர்வே எப்படி எடுக்கப்பட்டது, சாம்பிள் எப்படி, ஒவ்வொரு போலீஸ்காரங்களும், ஏன்னா எல்லாருமே ஓய்வு பெற்ற போலீஸ்காரங்க, அந்த போலீஸ்காரங்க பேரு சொல்லுங்க, அவங்க எல்லாம் வந்து இந்த கட்சி சாராதவங்கன்னு வந்து நீங்க காட்டுங்க. எப்படி உங்களுக்கு வந்து ஒரு 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 தொகுதிக்கு 10 போலீஸ்காரங்க இருக்கையில வந்து அவங்க எப்படி வந்து ஓய்வு பெற்ற பிறகு வந்து எந்த கட்சி சார்பு இல்லாம எப்படி இருப்பாங்க? இதெல்லாம் நீங்க வந்து விலைக்கு சொன்னா நல்லா இருக்கும் எதிர்பார்க்கிறவங்கள்ட்ட இருந்து. ஏன்னா நீங்க ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரியான பிறகு நீங்க ஒரு கட்சி ஸ்டாண்ட் எடுத்து இந்த கட்சி சார்பா வந்து பேசுறேன், நான் எடுத்து போடுறேன், நாங்க சர்வே பண்ணோம் நீங்க சொன்னீங்கன்னா அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க புத்தகம் பார்த்து ஒரு சர்வே போட்டு 2,34,000 பேர் எடுக்கப்பட்டது, இதுல வந்து ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகளை வந்து நாங்க பயன்படுத்தினோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒவ்வொரு ஆள் 100 பேரை பார்க்க சொன்னேன்னு சொல்றீங்க. எப்படி வந்து ஒரு 6 நாளைக்குள்ள வந்து ஒவ்வொரு தொகுதிக்கு வந்து 10 பேரை நீங்க எப்படி ஒருங்கிணைச்சீங்க? அதுக்கு கொஞ்சம் விவரம் சொல்லுங்க. நீங்க வந்து ஏன்னா நீங்க என்ன இருந்தாலும் ஓய்வு பெற்ற ஆளுங்க வந்து எப்படி நீங்க ஒருங்கிணைச்சீங்கன்னு சொல்லுங்க. தமிழ்நாடே ஒரு தேர்தல் ரிசல்ட்டுக்கு எல்லாரும் வெயிட் பண்றாங்க. எல்லாரும் நாங்களும் டிஎம்கே கட்சிக்காரர் நாங்க ஓட்டு போட்டோம், ஏடிஎம்கே ஓட்டு போடுது, டிவிகே ஓட்டு போட, என்னமோ இது கடையில அவ்வளோ வீடியோ வருது. இதுக்கு முன்னாடி நாங்க வந்து 15-16 வருஷமா சோசியல் மீடியாவில் இருக்கோம். இது மாதிரி ஒரு உயர் போலீஸ் அதிகாரி வந்து ஓய்வு பெற்ற அதிகாரி வந்து இந்த மாதிரி வந்து இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நாங்க வந்து பார்த்ததே கிடையாது. ஒரு உயர் போலீஸ் அதிகாரி ஓய்வு பெற்றவர் வந்து நான் வந்து சர்வே எடுத்தோம் அப்படின்னு வந்து சொன்னதும் கிடையாது, போட்டதும் கிடையாது. அப்புறம் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகளை வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து யாரு அதிகாரம் கொடுத்தது? ஒரு சாமானிய நேரத்தில் அதிகாரம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு சாமானியனா கேட்கிறேன், நீங்க இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லுங்க. நீங்க சர்வே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலாம், நீங்க சர்வே எடுத்தீங்க, இது எப்படி சாத்தியம்? 2,340 பேர் வந்து உங்களால எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒருங்கிணைக்க முடிச்சுங்கிறது எப்படி வந்து உங்களுக்கு சாத்தியம்? அது சொல்லுங்க. ஏன்னா நீங்க உயர் அதிகாரியா இருந்துகிட்டு நீங்க வந்து இது ஒண்ணு இல்ல, உங்களுக்கு ஒரு சாத்தியம் இருக்கணும்ல. எப்படி 2,340 பேரை வந்து தொகுதி 10 பேரை வந்து ஒருங்கிணைக்க ஒரு சாத்தியம் வேணும்ல. அந்த சாத்தியம் எப்படி ஆச்சுன்னு சொல்லுங்க. ஒரு சில நீங்க 2,340 பேர் எடுத்த சர்வே வேணாம், ஒரு சில ஆளுங்க எடுத்த வீடியோ சாம்பிளும் நீங்க வெளியிடுங்க. அவங்க எடுத்தாங்க அப்படின்னு வீடியோ சாம்பிளும் முகத்தை மறைச்சிட்டு வெளியிடுங்க, நாங்களும் நம்புறோம். வணக்கம் சார், பாப்போம் உங்க வீடியோவை. உங்களுக்கு வந்துச்சுனாக்க உங்கள் வீடியோ வந்து எதிர்பார்க்கிறோம். ஒரு சாமானியனா, ஏன்னா நீங்களும் அரசியல் எல்லாருக்கும் உரிமையானது. நீங்க ஓய்வு பெற்றுட்டே உங்களுக்கு உரிமையானது, நீங்க ஒரு கட்சி ஆதரிக்கிறது உங்களுக்கு உரிமையானது, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா வந்து ஒரு 2,340 பேரை ஒருங்கிணைச்சு எப்படி வந்து நீங்க வந்து சாம்பிள் எடுத்தீங்கன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. நன்றி, வணக்கம், பாய்.